நல்லா ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட சமோசாவும் ஒரு டீயும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நானே நினச்சேன். அதனால் நானே சமோசா பண்ணலான்னு வந்துட்டேன். ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டேன். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? நான் ஃபுல்லாக வீட் ஃப்ளவர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கோங்க. மாவு டஸ்ட் பண்ணி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் காட்டியிருக்க மாதிரி கொஞ்சம் நீளமாக தேய்ச்சி சைடு எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படியே ஃபோல்ட் பண்ணால் கிழிஞ்சு போயிடும். அதனால் லைட்டாக தோசை தவாவில் போட்டு 2 பக்கமும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா செய்கிறதுக்காக கடையில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, நீளமாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வெறும் ஆனியன் மட்டுமே வச்சு பண்ணலாம். நான் கொஞ்சமாக பீன்ஸ் அண்ட் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசா ஷீட்டில் இதை ஃபில் பண்ணி பொரிச்சு எடுக்கிறது தான் மேட்ரு. ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் பேப்பர் கிழிஞ்சு வச்சுன்னா நம்ம சோத்தை வச்சு ஒட்டும் இல்லை, அந்த மாதிரி மைதா மாவை கோந்து மாதிரி ரெடி பண்ணி இதை வச்சு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். 1-2 மட்டும் தான் சொதப்பிருச்சு, மற்றது எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக சமோசா ஷேப்லேயே வந்துச்சு. நீங்களும் ஈவினிங் டைமில் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த சமோசாவை செஞ்சு டீயை வச்சு குடிங்க.